ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மண்வாசம் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காயும் கருவாடும் எப்படி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, காரில் அடிக்காமல் இருக்கும். இப்போ பாத்திரம்ல மண் சட்டி தான் ஒன்று வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சீரகம், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு எல்லாம் தட்டி போட்டுக்கோங்க. வரமிளகா 2, பச்சை மிளகா 2, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது கூட கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. நல்லா கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்கள். அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ வாங்கி வந்திருக்கிற இந்த உரிச்சி கருவாடை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி கருவாடு கத்திரிக்காயை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு இருக்கும், அதெல்லாம் கம்மியாக மட்டும் போடுங்க. கடைசியாக பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, சாம்பார் பொடி கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம். நல்லா கத்திரிக்காய் பாதி வந்ததுக்கப்புறம் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ அது கூட கொஞ்சமாக நச்சு புளியாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப புளி அதிகமாக வேண்டாம், டேஸ்ட்டு மாறிடும். கொஞ்சமாக ஊற்றிட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.